ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டார் வாஞ்சிநாதன். அந்த பார்ப்பனர்கள் இருக்க பகுதி வழியா சேரி பெண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போனார். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த பாப்பா வந்து அந்த ஆஸ்துரையை கொல்றார். இவ்வளோ கொடிய பார்ப்பனன் தான் வாஞ்சிநாதன். இவனை வந்து ஹீரோவா காமிச்சிட்டு இருந்தாங்க. கால நக்கி ஷூவை நக்கி அந்த வரலாறு வேணா இருக்கவே தவிர பார்ப்பனர்களுக்கும் அந்த RSS காரர்களுக்கும் இந்த இடத்துலயும் வந்து அவங்க போராடினாங்க அப்படின்ற எந்த ஒரு வரலாற்று பதிவும் கிடையாது. ஏங்க அவனுக்கு மத கலவரத்தை தவிர வேற விஷயமே தெரியாது. அவனுக்கு தேசத்தை பத்தியும் சரியா தெரியாது. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தாழ்த்தப்பட்டவர் ஒரு மயிலாப்பூர் கோயில்ல காட்ட முடியுமா? வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு பல ஆபாச புராணங்களை அள்ளித்தந்த குருஜி நாத்திகன் அவர்கள். வணக்கம் தர. வணக்கம். இப்போ நீங்கள் RSSல இருந்ததுனால நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்பொழுது இந்த தேசப்பற்று அப்படின்னு அதிகமாக அவங்க பேசிட்டு இருக்கிறதுனால சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 1925 நினைக்கிற ஆரம்பிச்சது. ஸோ அந்த தேச போராட்டத்திலலாம் விடுதலைக்கெல்லாம் நிறைய பாடுபட்டதா RSSல சொல்கிறாங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. பூரா புத்தகமும் வெள்ளை பேப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொன்னீங்கன்னாக்கா நேயர்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை, எனக்கு வந்து RSSல இருந்தபோது இந்த மாதிரியான வீரம் செறிஞ்ச வரலாறுலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டார் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லுவாங்க. அவர் வந்து எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஆஸ்துரையை வந்து சுட்டுக்கொண்டு அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் கழிப்பறையில் தண்ணியும் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டார். அவரோட பேக்கெட்டில் இருந்து செக் பண்ணும்போது அவர் பேக்கெட்டில் ஒரு இது இருந்தது, டிக்கெட் இருந்தது. ஒருத்தரை சாவடிக்க போகிறோம், நம்ம சாவ போகிறோம்னு நினைக்கும் போது போகும்போது கூட நேர்மையாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போனார் அப்படின்லாம் பெருமையாக அப்படியே சொல்லும் போது அப்படியே அப்படி இருக்கும். என்னடா இவ்வளோ நேர்மையாக நம்மால் இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா தான் அதை உண்மை வரலாறு நம்ம இங்கே வந்து பெரியாரியல் சார்ந்து இயங்கினதுக்கப்புறம் அவர் எழுதின லெட்டரு, அந்த அவரோட பாக்கெட்டில் இருந்ததுன்னு எடுத்து கைப்பற்றப்பட்ட ஒரு லெட்டரு, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஆள் பச்சை பாப்பானா வேலை செஞ்சுருக்கான். ஒரு சேரியிலிருந்து ஒரு பெண் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தெரு வழியாக, அதான் ஊர் வழியாக, அந்த பார்ப்பனர்கள் இருக்க பகுதி வழியாக சேரி பெண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போனார். யாரு? ஆஸ்துரை. அந்த ஒரே காரணத்துக்காக அந்த பாப்பா வந்து அந்த ஆஸ்துரையை கொல்றார். ஒரு சேரி பண்ண நீ எப்படி அக்ரகாரத்து வழியாக நீ தூக்கிட்டு கூப்பிட்டு போகலாம்? எவ்வளோ கொடுமையானவனுங்க இந்த பார்ப்பனர்கள்ன்றது. இதே ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி அந்த ஆஸ்துரையை சுட்டுக்கொள்கிறான். இவ்வளோ கொடிய பார்ப்பனன் தான் இந்த வாஞ்சிநாதன். இவனை வந்து ஹீரோவாக காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வர பிள்ளைகளுக்கு இதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த RSSோட தலைவர்கள் சொன்னீங்களா, எட்கேவர், அப்புறம் குருஜி கோல்வால்கர், சாவர்கர், இந்த மாதிரியான ஆட்கள் கூட எதுவும் போராட்டத்தில் பங்கெடுத்துக்கலையா? அதாவது ஒரே ஒரு போராட்டம், ஒருத்தர் ஒன்று எங்கேயாவது ஒண்ணு கூட இல்லைங்களா? தேடுனாலும் கிடைக்காது. ஏதாவது தேடி சொல்லுங்க, எங்களுக்கு வேணும். இப்ப நானா போய் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. அதுதான் பொய் வேணா சொல்லலாமே தவிர அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொய் வேணா சொல்லிக்கலாமே தவிர அந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் எதுவுமே இல்லை. சைனா கூட RSS சண்டை போட்டுன்னு சொன்னாங்க, அது கூட இல்ல. ஒத்த வரி கூட கிடையாதுங்க. ஒரு வார்த்தை கூட கொடுமை. வேணா ஷூ நக்குன வரலாறு வேணா அவங்களுக்கு இருக்கு. காலை நக்கி ஷூவை நக்கி அந்த வரலாறு வேணா இருக்கவே தவிர பார்ப்பனர்களுக்கும் அந்த RSS காரர்களுக்கும் இருக்கே தவிர எந்த இடத்துலையும் வந்து அவங்க போராடினாங்க அப்படின்ற எந்த ஒரு வரலாற்று பதிவும் கிடையாது. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? நீங்க RSSல இருந்திருக்கீங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கறத தேசப்பற்றுக்கு தானே கொண்டு வந்தது. நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்தி தேசப்பற்றுக்கா? ஏங்க அவனுக்கு மத கலவரத்தை தவிர அவனுக்கு மதம், இந்து மதம், அதை தவிர வேற விஷயமே தெரியாது. புரியுதுங்களா? அவனுக்கு தேசத்தை பற்றியும் சரியா தெரியாது. இது RSS காரர்களுக்கு அவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து மேலே இருக்கணும். பார்ப்பனர்கள் குறிப்பாக இன்னைக்கு எடுத்துங்க, பார்ப்பனர்களோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ இருக்கிற மோகன் பகவத் உட்பட எல்லாம் வந்து பார்ப்பனர்கள் தான். அதுவும் குறிப்பாக சித்பவன் என்கிற சமூகத்தை சித்பவன் பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க. அந்த பார்ப்பன சமூகத்தை மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்காங்க. இந்த பொறுப்பில் நான் வந்து மேலே இருக்கணும். அதுக்கு நான் மேலே இருக்கணும்னா கீழே இருக்கவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி என்னை கேள்வி கேட்பான். அதுக்காக தான் இவனுங்க ஃபுல்லாகவே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வேணா இவங்க வந்து மற்றவங்க காலை வேணா நக்குவானே தவிர, அதிகாரத்தில் இருக்கவங்க காலை நக்கி தன்னை வந்து அந்த இடத்துலயே வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவானே தவிர எதையும் போராடி அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பெரியார் வந்து கடவுள் மறுப்பு மட்டும் பேசல, வேற ஏதாவது பேசியிருக்காரு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நடக்கிற இஷ்யூ கூட ஒரு கடவுள் மறுப்பு பற்றின விஷயம் தான் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. அப்போ அதை தாண்டி வேற என்ன பேசியிருக்காரு பெரியார்?
பெரியாரோட கொள்கை நாங்கள் நிறைய பேசியாச்சு, நிறைய பேர் சொல்லியாச்சு. பெரியாரோட கொள்கை கடவுள் மறுப்பு இல்லை. பெரியாரோட கொள்கை முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பு. ஒற்றை வரியில் சொல்லணும்னா சமத்துவம். எந்த அடிப்படையில் ஆதிக்கம் ஒருத்தர் மேலே செலுத்தினாலும் அதுக்கு எதிராக வந்து கேட்கிற கலக குரல் பெரியாரோடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பெரியார் வந்து நாத்திகர், பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார், இந்து மத கடவுள். அது மட்டும்தான் அவங்களோட வாதமாக இருக்குது. ஏன் சொன்னார் அப்படின்றது பெரும்பான்மை சொல்கிறதே கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பெரியார் வந்து இந்த சமூகத்தில் அதிகமாக நம்பப்படுற விஷயம் மதமாக இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற மதமாக இருக்கிறது இந்து மதம். இந்து மதத்தில் தான் சாதி இருக்குது, இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி இருக்குது. இந்து மதத்தில் மட்டும் தான் நீங்கள் சாதி இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி இப்போ வந்து கிறிஸ்தவத்தில் இருக்குது, முஸ்லீம்ஸ்லையும் லெப்ப அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஐயர்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்காங்க, கிறிஸ்டின் ஐயர்லாம் இருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயுமே தான் சாதி இருக்குது. நீங்கள் குறிப்பாக அதுக்கு இந்து அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி. இல்லை, நல்ல கேள்வி இது. எல்லாருமே கேட்குறது இதாக தான் இருக்குது. இயேசு ஐயரா, கிறிஸ்தவ ஐயரா? இயேசுதாங்க கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுதான் வந்து கிறிஸ்தவத்தோட மெயின் லார்ட், கடவுளாக பார்க்கப்படுறவர். அப்போ அவர் கிறிஸ்தவனா, இல்லை கிறிஸ்தவ வன்னியரா, இல்லை கிறிஸ்தவ ரெட்டியாரா? அப்படி எதுவும் சொல்லிட முடியாது. இங்கே எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபவி தான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்தியர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சாதி உண்டு அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு பண்ணனா, அந்த மாதிரி வெளிநாடுகள்லேயும் சாதி இருக்குது. ஏன் வெளிநாடுக்கு சாதி போச்சுன்னா, இங்கேருந்து இந்தியர்கள் போயிருக்காங்க, இங்கே சாதியோடு போயிருக்காங்க. அந்த மாதிரி இவன் இந்து மதத்திலேருந்து, இந்து மதத்தில் சாதிய கொடுமைகள் தாங்காமல் நான் என்னை ஒடுக்குறாங்க, என்னை கோயிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்ற சூழலில் இவன் வந்து கிறிஸ்தவத்துக்கு போகிறான். போகும்போது கிறிஸ்டியனாக போக மாட்டான், மற்ற மதத்தை மட்டும் விட்டுட்டு அந்த சாதியை தூக்கிட்டு அந்த இந்து மதத்தில் போய், கிறிஸ்தவ மதத்தில் போய், இல்லை இஸ்லாத்துலேயோ போய் சேர்றாங்க. இல்லை, அதான் அப்போ சாதி வேணான்ட்டு தானே அந்த மதத்துக்கு போகிறாங்க. போகும்போது சாதியை கொண்டு தானே போகிறாங்க. ஆமாம், சாதி வேணான்ட்டு போல அவன். இப்போ இந்து மதம் எக்காரணத்தை கொண்டும் கோயில் கருவறைக்குள்ளே யாரையும் விடுறதில்ல. பார்ப்பனரை தவிர வேறு எந்த சாதிக்காரனும் உள்ளே போக முடியாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் எந்த சாதியாக இருந்தாலும் கிட்ட வாழ்றான். நீங்கள் கிறிஸ்தவத்தில் எந்த பிரிவில் இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவ மத குருவாவோ போதகராவோ ஆகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது இந்தியாவில். ஆனால் இந்தியாவில் கிறிஸ்தவத்தில் சாதிய பாகுபாடுகள் பார்க்கப்படல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ பாதிரியார்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ பாதிரியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாந்தோம் சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் இருக்காங்க. இருக்கிறதுலே சென்னை போன்ற பெரிய நகரங்களில், இல்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சுகளில் சாந்தோம் ஒன்று. அதில் தாழ்த்தப்பட்டவர்களிருந்து வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் தாழ்த்தப்பட்டவர் ஒரு மயிலாப்பூர் கோயிலில் காட்ட முடியுமா? கோயில் கருவறையில் போய் மணி ஆட்டுருவாரா? விட்டுருவாங்களா? அந்த சூழல் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ இங்கேருந்து அவன் போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதத்தை விட்டுட்டு அதுதான் அது என்னோட மதம் அப்படின்னு சொல்லி மதத்தை மாற்றிக்கிறாங்க. ஆனால் போகும்போது தன்னோட பெருமைக்காக அந்த சாதியையும் தூக்கிட்டு போகிறாங்க. அதுதான் சிக்கல். நீங்கள் வந்து அமெரிக்காலேயோ, இல்லை மேலை நாடுகள், கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கிற நாடுகள்லையோ, இல்லை இஸ்லாம் அதிகமாக இருக்கிற நாடுகள்லையோ நீங்கள் போய் அங்கே போயிட்டு சாதி அப்படின்ற சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியாவிலேருந்து சில பேர் வெளியில் போயிருப்பான்ல, அவன் அங்கே போயிட்டு சாதியை அப்படியே வச்சுட்டு இப்போ அது வேற வேற பேர்களில் இயங்கிட்டு இருக்கு. சாதி அப்படின்ற பேரில் இல்லாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா முஸ்லீம்ஸில் வந்து ஷியா, சன்னி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே கிறிஸ்தவத்துலையும் வேற வேற பிரிவுகள் இருக்குல்ல. நீங்க ப்ரொட்டஸ்ட் கிறிஸ்டியன் சொல்றாங்க, அது நிறைய பிரிவுகள் இருக்கு அதுலயுமே. கண்டிப்பா. சோ அதுலயும் டிஸ்கிரிமினேஷன் அங்கேயே இருக்கும்ல. இல்ல, நீங்க ஒரு விஷயத்துல தெளிவாக்கணும். பிரிவுகள் வேறு, சாதி என்பது வேறு. பிரிவுகள் என்பது இது ஒண்ணு இது ஒண்ணுன்னா இது வேறு இது வேறு, புரியுதுங்களா? இது பிரிவு. ஆனா இது மேல இது கீழே அப்படின்றதுதான் சாதி. பிரிவுகள் என்பது எப்படி பார்க்கணும்? சியாச இந்து மதத்துல பிரிவுகள் இல்லையா? இந்து மதத்திலையும் பிரிவுகள் இருக்கு. இந்து மதத்தில் என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌமாரம், கணபத்தியம், வைணவம், சைவம் சொல்லி 6 பிரிவுகள் இருக்கு. அதுதான் பிரிவுகள். இது எல்லாமே இணையானது, புரியுதுங்களா? பிரிவுகள். ஆனால் சாதி என்பது வேறு. அது இந்த இந்த இந்து மதத்தில் இருக்கிற பிரிவுகள் மாதிரி அதுலேயும் பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷியா, சன்னி அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துலேயும், கிறிஸ்தவத்தில் வந்து பெந்தகோஸ், பிரொட்டஸ்டன்ட்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு. பிரிவுகள் வேறு, சாதி அமைப்புகள் வேறு. தொட்டா தீட்டுன்னு ஒதுக்குறது எந்த கிறிஸ்தவத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. நீங்கள் வந்து தொட்டா தீட்டு வெளியில் நில்லு அப்படின்ற அமைப்பு கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்துலையும் கிடையாது. இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போக முடியாது தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து எங்கள் ஊர் கோயில்களில் எங்கள் ஆட்கள் தான் போய் பூசை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து திருப்பதி கோயிலுக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்குள்ளே அவங்களுடைய கோயில்கள் இருக்குல்ல, அங்கே அவங்க தானே பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திருப்பதி கோவிலோ, இல்லை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோ, இல்லை மற்றபடியான பெரிய கோவில்கள் இருக்குல்ல, அந்த கோவில்களில் இருக்கிற அர்ச்சகரை எங்கள் ஊர் கோயில்லையோ இல்லை உங்கள் ஊர் கோயில்லையோ உள்ளே வந்தால் தடுக்க போகிறதில்ல. அங்கே இருக்கிற பூசாரியோ உங்கள் ஊருக்காரரு தடுக்க போகிறதில்ல.
ஏன் தடுக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து கடவுளை வந்து தொழணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கவர். நீங்கள் போனாலும் தடுக்க மாட்டார். நீங்கள் கோவில் கருவறைக்குள்ளே நான் போகிறேன், அவர் கோயிலில் குருக்கள்னு சொல்லப்படுற உங்கள் ஊருக்காரரு, உங்கள் சாதிக்காரரு, இல்லை பிற்படுத்தப்பட்ட இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார்ல, அவர் வந்து நீங்கள் போனீங்கன்னா தடுக்க மாட்டார். ஆனால் கோவில் கருவறைக்குள்ளே பார்ப்பனர்கள், இப்போ அந்த ஐயர் திருப்பதி ஐயரே வந்து இங்கே வந்தார்னா கூட தடுக்க மாட்டார். ஆனால் இவர் அங்கே போனால் தடுப்பாங்கல்ல. ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து அந்த இடத்துல பார்ப்பனிய ஆதிக்கத்தை மேலோங்கி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்னை தவிர வேற எந்த சாதிக்காரனும் வரக்கூடாது அப்படின்ற சிஸ்டம் இருக்கு. இது வேறு அது வேறு, அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்கூடாது. இவன் இங்கேருந்து அவன் வந்தால் நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கும். இங்கேருந்து எங்கள் ஊர் கோயிலில் இருக்கிற ஒரு எங்கள் கூட சேர்ந்து பழகிற ஒரு சாமியார் பூசாரி போய் அங்கே போனால் ஏற்றுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த சிஸ்டத்தை மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சமத்துவத்தை பற்றி, இந்து மதத்தில் சமமாக இருக்கிறத பற்றி. இவ்வளோ கேள்வி நாங்கள் கேட்டோம், பொறுமையாக பதில் சொன்னீங்க எல்லாத்துக்கும். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். இல்லை, கருப்பர் கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் யூடியூப் ரூட்டர்ஸ் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாமல் கருப்பர் தேசம் அப்படின்ற பேரில் ஒரு சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன், யூடியூப் சேனல். உங்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவு வருதோ அதே ஆதரவு உங்ககிட்ட இருந்து கருப்பர் யூடியூப் ரூட்டர்ஸோட நேயர்கள் தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரை என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான பதில்கள் இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி.